மகாராஷ்டிரா ஜூஹி கிராமம் ராய்காட் ஒரு முஸ்லீம் ஆசிரியரை மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வைத்தனர். அப்போது அவரை லந்தியா என்று கூறி அவமானப்படுத்தினர். மேலும் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டன. லந்தியா என்பது முஸ்லீம்களுக்கு எதிரான அவதூறாக பயன்படுத்தும் ஒரு வார்த்தை. நியூ இங்கிலீஷ் பள்ளியில் மோமின் என்ற ஆசிரியர் வகுப்பறையில் நுழைந்ததும் சில மாணவர்கள் அவரை பார்த்தவுடன் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிடத் தொடங்கினர். பின்னர் மோமின் மற்றொரு மாணவரை அடித்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை அறிந்ததும் மாணவரின் பெற்றோர், உறவினர்கள், கால்வை கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான மக்கள், எம்என்எஸ் தலைவர் சந்தீப் தாகூர் மற்றும் பிற அதிகாரிகள் பள்ளிக்கு வந்து ஆசிரியரை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும்படி கட்டாயப்படுத்தினர். அதாவது மோமின்கிற இந்த ஆசிரியர் வந்து அந்த கிளாஸுக்குள்ளே நுழையிறாரு. அப்போ அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷமிட்டுருக்கிறாங்க. இது வந்து உண்மையிலேயே ஒரு ஆசிரியர் கோபம் வருமா வராது? ஒரு முஸ்லீம், இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முஸ்லீம் ஜெய் ஸ்ரீராம்னு மாணவர்கள் கோஷமிட்டா அதற்காக வந்து அந்த பையனுங்க யார் பண்ணாலும் அந்த 2 பேரும் அடிச்சிருக்கிறாப்புல. ஏன்டா அது மாதிரி நான் வரும்போது ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறீங்கன்ட்டு உடனே சங்கிகள்லாம் உடனே கூடி அந்த அதாவது அந்த கிராமத்து மக்கள்லாம் கூப்பிட்டு வந்து அந்த ஆசிரியரை மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வச்சுருக்கிறானுங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ஆசிரியரை வந்து இப்படி, அதுவும் வயசானவர். இதுதான் வந்து சனாதனம். பாருங்கள் அந்த வீடியோவையும். கடந்த 10 வருடங்களாக 10-12 வருடங்களாக பாசிச ஆட்சி தொடர்ந்து நடைபெறுகிறதா, அதனால் வந்து சிறுவர்கள் மத்தியிலையும் எப்படி வந்து இந்த பாசிச விதை விதைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். ஒரு முஸ்லீம் ஆசிரியர் வயசானவர் உள்ளே நுழையும் போது ஜெய் ஸ்ரீராம்னு நீ எதுக்கு கோஷம் போடுற அப்படி சொல்லியிருக்கானுங்க. அந்த பின்னாடி வந்து லாண்டியாண்டும் போசடிக்காண்டும் என்னென்ன கெட்ட வார்த்தைகள் சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி கத்துறானுங்க. நம்ம நாடு இனி பாசிசவாதிகள் கையில் போயிடுச்சு. இதை மீட்டெடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். நம்ம நாட்டுடைய நிலைமை நினச்சா உண்மையிலே வருத்தமாக இருக்குது. இதன் போக்கு வந்து எந்த அளவு முஸ்லீம்களுக்கு ஒன்றும் கிடையாது. முஸ்லீம்கள் அவர்கள் கடைசி வரைக்கும் தங்களுடைய உயிர் உள்ள வரைக்கும் இஸ்லாத்தை விட மாட்டாங்க. ஆனால் இந்து மதம் இவர்கள் கைகளாலேயே அழியப் போகிறது. அதான் நம்ம பார்க்குறோம்.